சாய்ராம் அண்ணா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாய்ராம், சென்ற வாரம் எங்களுடைய கல்வி வட்டத்துடைய சுருக்கம், சில முக்கிய புள்ளிகள். அஞ்ஞானம் நீடிக்கும் வரை அமைதியின்மையும் இருந்தே தீரும். ஞானம் என்னும் விளக்கை ஏற்றினால் எல்லா சிக்கல்களும் நீங்கிவிடும். ஆண்டவனிடம் அடிமைப்பட்ட பக்தனுக்கு அன்பு, நேர்மை, சமநிலை, அகிம்சை ஆகிய நற்பண்புகளே தோழர்கள். தன்னலமின்மை, தியாக உணர்வு, ஆன்மீக சிறப்பு ஆகியவளை கொண்ட மனிதனால்தான் எதையும் தெய்வ சமர்ப்பணமாக செய்ய முடியும். அறத்தை வெளிப்படுத்தும் செயல்கள் எல்லாம் அழிவற்றவை. தான் அழிவற்றவன், அமரத்துவம் பெற்றவன் என்ற உண்மையை அறிந்த மனிதனால்தான் தர்ம நிரூபணமான செயல்களை செய்ய முடியும். அமிர்தத்தை கையில் வைத்துக்கொண்டு புலனாசை என்னும் நஞ்சை மனிதன் அருந்துகிறான். பிரபஞ்சத்தின் மூலாதார பொருளான பரமாத்மாவை சிந்திப்பதால் ஏற்படும் ஆனந்தத்தை அசட்டை செய்துவிட்டு மாயத் தோற்றமான உலகியல் வாழ்க்கை என்னும் வேளையில் தானே போய் நுழைந்து கொண்டு சிக்கலில் அகப்பட்டு தவிக்கிறார். வணக்கம். நாங்கள் இனி அடுத்த வந்தி கீதையில் 14வது அத்தியாயத்தில் என்று துவங்குற வந்தியை பிரதர் அருள் வாசிங்க. கீதையில் 14வது அத்தியாயத்தில் பிரம்மம் என்னும் ஆதார பொருள் நானே, உண்மையான அமரத்துவம் பெற்றவன் நானே, சாசுவதமான தர்மம் நானே, நித்தியமான பேரின்பம் நானே என்னும் பொருள் கொண்ட சுலோகம் உள்ளது. தயவுசெய்து மன்னிக்க வேணும், இந்த சான்ஸ்கிரிட் உள்ள விஷயத்தை நான் சொல்லிக்க சொல்ல இருந்தா மன்னிக்க வேணும். அதை அருணும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணினா நல்லது, அல்லது நீங்களே சொன்னாலும் நல்லது. நான் பிள்ளையாக உச்சரிக்க விரும்பாக. ஓகே, நான் சொல்றேன்னா, பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச. சொல்லுங்க. ஓகே, நன்றி. இந்த அமிர்தம் தர்மம் பற்றி உபநிடதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. கீதை உபநிடதத்தின் சாரமாதலால் கீதையிலும் இது அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறவழியில் செல்லும் வாழ்க்கையே ஆத்மாவின் சாரம். அதுவே ஆத்ம சாட்சாத்காரத்துக்கான நேர்வழி. அந்த வழியை பின்பற்றுபவனே இறைவனுக்கு உகந்தவன். யாருடைய செயல்கள் தர்மத்தை சார்ந்திருக்கிறதோ அவர்களிடம்தான் இறைவன் வாழ்கிறான். அதனால் தான் கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனை குறிப்பிட்ட சில சிறப்பு பண்புகளை வளர்த்துக் கொள்ளும்படி உபதேசிக்கிறார். அந்த தன்மைகள் ஆத்ம தர்மத்தை பயில உதவும். அவை கீதையில் 12ஆம் அத்தியாயத்தில் 13லிருந்து 19 முடிய 7 ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. கீதையை ஊன்றி படித்தவர்களுக்கு இது நினைவுக்கு வரும். இதில் கீழ்கண்ட ஸ்லோகம் மிக முக்கியமானது. அதோட நிப்பாட்டவா அல்லது அடுத்த வாசிச்சுதான் முழுக்க அறையலாம், வாசிக்கத்தான். ஓகே, அப்ப பிரதர் அருணோ, நீங்கள் அடுத்த அந்த சான்ஸ்கிரிட் அந்த விஷயத்தையும் இருக்க வாசிச்சு விடுங்க. ஏது தர்மியாமிருதம் யதோக்தம் பரியுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தேதீவ மே பிரியா. ஆஹா,
இந்த ஸ்லோகம் வெளியிடும் கருத்துக்கள் தான் எவ்வளவு உயர்ந்தது என்று பாருங்கள். எப்படிப்பட்ட பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறும் ஸ்லோகங்களில் இது முடிவானது. எல்லா பண்புகளையும் ஒன்று சேர்த்து தர்மயாமிருதம் என்கிறது. அதாவது அழியாமையை அழைக்கும் அறவழி என்கிறது கீதை. இந்த நற்குணங்கள் உடையவனாய் என்னையே பற்றுக்கோடாக கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நிலைப்பட்ட மனத்தோடு என்னையே சரணடைந்தவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் உறுதி அளிக்கிறார். நன்றி நன்றி நன்றி. இது கிட்டத்தட்ட 2 பந்தி போன்று நின்றது. இதிலே முழு உயிரோட்டம் இருக்கிறது. இதனுடைய சுருக்கத்தை சொல்லிவிடுகிறேன். அப்ப கீதா வாயினிலேயும் பகவான் இதை குறிப்பிட்டிருக்காரு. 20 கிட்ட எண்ணிக்கையில ஒரு பக்தன் உடைய ஒரு பக்தன் என்றால் அது எப்படிப்பட்ட இயல்புகளை அவன் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் இங்கே பகவான் 14வது அத்தியாயத்தில் அதாவது 13 to 19 வரையும் உள்ள 7 ஸ்லோகங்களிலே இந்த தன்மைகள் குறிக்கப்படுகின்றன. அந்த 7 ஸ்லோகம் முடிய கடைசியா வர்ற ஸ்லோகம், அதான் 20வது ஸ்லோகம், அது ஆங்கிலத்துல 22 படிவா போட்டிருக்கிறார்கள். அது கடைசி ஸ்லோகம். அதுதான் 2வது வந்த ஸ்லோகம். இந்த 2வது ஸ்லோகம் இதுல தரப்பட்டதுல. இதை ஓகே. அப்ப இந்த இதுல உள்ள இந்த நட்பண்புகளை, இந்த தர்மங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதால் நாங்கள் எல்லா காரியங்களையும் ஆத்ம தர்மமாக செய்ய முடியும் என்று பகவான் இதிலே சுட்டி காட்டுகிறார். அதிலே அந்த தர்மயாமிருதம் என்ற சொல்லை இந்த பகவான் கிருஷ்ணர் பாவிக்கின்றார் என்று சொல்லியும், தர்ம அமிர்தம், அமிர்தம் அழியாதது, தர்ம அமிர்தம், தர்மியாமிர்தம், அதாவது அழியாமையை தருகின்ற அறவழி என்று கீதை போதிக்கிறது. இந்த இதுல சொல்லப்பட்ட எல்லா பண்புகளையும், இந்த 20 கிட்ட உள்ள பண்புகளை ஒன்று சேர்த்து தர்மயாமிருதம் என்று சொல்கிறது. அதாவது அழியாமையை தருகின்ற தர்மங்கள். ஆகவே இதனுடைய விரிவுகளையும் இதனுடைய விளக்கங்களையும் நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முதலாவதாக பிரதர் அருணுடைய அபிப்பிராயங்களை கேட்டுக்கொண்டு அங்கால போகலாம் என்று அடியனுடைய கருத்து. வணக்கம் சாயிராம். சாயிராம்னா இதுல மற்றவர்களும் சொல்லலாம். நான் சொல்லி கொஞ்சம் சுருக்கமா எதுவும் சொல்ல பார்க்கிறேன். அப்ப இது முதலாவது 14வது அத்தியாயத்துல இருந்த ஸ்லோகம் முதலாவது சொல்ல, அது 14வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம். அதுல கிருஷ்ணர் சொல்ற இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன், அதை தாண்டுபவன் பிரம்மன் ஆக ஆக்கி விடுகின்றான் என்று சொல்லி, தான் அந்த தன்னை போல பிரம்மன் ஆகி விடுவான் என்று சொல்லித்தான் இந்த 14வது அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதுல பிரம்மனோகி, நான் பிரம்மன், பிரம்மனோகி பிரதிஷ்டா அகம், நான் என்னை பிரம்மனாக பிரதிஷ்டை பண்ணுவேன் இந்த முக்குணங்களையும் தாண்டிய கடந்தவனை என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அவ்வாறு இப்படியான பிரம்மன் என்றால் அது அமிர்தஸ்ய, இந்த அமிர்தமானது. அவ்யவம் என்றால் அது தான் வெளிப்படையாக தெரியாத ஒன்று. சாஸ்வதம் என்றால் என்றும் நிலைத்து நிலைப்பது. தர்மஸ்ய, அப்படியான ஒரு தர்மத்தின் உருவமானது தான். அது சுகஸ்ய அந்திகஸ்ய அப்படின்னு சொல்ல, ஏகாந்திகஸ்ய என்றால்
சுகமானது, ஒரே ஒரு சுகமானது கடைசி வரையும் அன்புடன் இருக்கக்கூடியது. அவ்வாறான பிரம்மனாக என்னை நான் பிரதிஷ்டை பண்ணுவேன், இந்த முக்குணங்களையும் கடைந்தவன் என்று அதுல குறிப்பிட்டிருக்கார். இதில் அடுத்ததுல சுவாமி அந்த பக்தி யோகம் என்ற 12வது அத்தியாயம் கீதையில் 20 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் 13 to 19 வரை ஒரு பக்தனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று வடிவாக விவரித்துள்ளது. அதில் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணை இவற்றை என்று அது அதே ஒரு படிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 3-4 வாரம் வேண்டுமா நினைக்கின்றேன். அதில் முதல் ஸ்டார்ட் பண்றது அத்வேஷ்டா சர்வபூதானம் என்றால் மற்றவர்களுடன் துவேஷப்பட்டிருக்க கூடாது, துவேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களிடம். மைத்ரக என்றால் அவருடன் நண்பனாக, மைத்திரி தத்துவம் என்றால் அன்புடன் இருக்க வேண்டும். அவ்வாறு விவரித்துள்ளார். அது விரிவாக அதை பார்க்க விரும்பவில்லை. மற்றவர்கள் யாரும் அதை பற்றி தெரிந்தால் சொல்லலாம். அதை நாங்கள் ஏனென்றால் இவ்வாறாக பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றார் சுவாமி. ஏனென்றால் இதிலிருந்து நமக்கு தெரிய வருது, நாங்கள் போய் அதை படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தார் போல இருக்கின்றது சுவாமி. ஏனென்றால் சிலவற்றை நாமே ஒரு ஹோம்ஒர்க்காக, ஒரு அசைன்மெண்டாக அதை படிக்க வேண்டிய ஒரு நிலை என்று நினைக்கின்றேன். அதிலும் தர்மிய அமிர்தம், அதில் சுவாமி சொல்லுகிற அந்த கடைசி ஸ்லோகம் அண்ணா சொன்னது போல 20வது ஸ்லோகத்தில் சொல்லுகிற யதோக்தம், நான் இப்போது சொன்ன யதோக்தம் தர்மியாமிர்தம் அப்படி என்றால் இந்த தர்மத்தின் ஏது தர்மியாமிர்தம், இந்த தர்மிய அமிர்தத்தை யதோக்தம் நான் சொன்னவற்றை பரியுபாசரி என்றால் எப்பொழுதும் அதை பின்பற்று. அது எவ்வாறு பின்பற்றுவன் என்றால் ஸ்ரத்ததான, அந்த ஸ்ரத்தையோடு கூடியதாக. மத்பரமா என்றால் அது என்னுள்ளேயே அடங்கி நானே மேலானவன் என்று நினைத்து, அப்படியான பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சுவாமி கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். இதே சுவாமி எடுத்து காண்பிச்சு, இந்த தர்மம் நான் போன ஸ்டடி சர்க்கிள் நாங்கள் படித்தோம், அந்த தர்மத்தை வெளிப்படுத்துகிற காரியங்கள் என்னன்னு சொல்லி அதற்கு தெரிந்து கொள்வதற்காக சுவாமி பக்தி யோகத்துல உங்களை படிக்க சொல்லுகின்றார் போல இருக்கிறது. அத்துடன் நான் நிப்பாட்டுகிறேன். மற்றவர்கள் இவர் யாராவது ஏதாவது அவர்களுடைய அபிப்பிராயத்தையோ எண்ணங்களையோ பகிர்ந்து கொள்ளலாம். இதுல இந்த புக் இந்த பகவத்கீதையில இருந்து வாசித்து விடா அதற்கு கணக்கா இல்லை. இந்த 7 ஸ்லோகத்தின் எதுல இருந்து வாசிக்க போறீங்களா? ஒரு பகவத்கீதை புக் வந்து ஓகே, வாசிங்க. எவன் எல்லா உயிரினங்களிடமும் வெறுப்பு இல்லாதவனோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவனோ, காரணமின்றி இரக்கம் காட்டுபவனோ, மமகாரம் அற்றவனோ, அகங்காரம் அற்றவனோ, இன்ப துன்பங்கள் நேரும்போது நிலை மாறாது சமமாக இருப்பவனோ, பொறுக்கும் இயல்புடையவனோ, அதாவது குற்றம் செய்தவனுக்கும் அபயம் அளிப்பவனோ, யோகியோ, எப்பொழுதும் எல்லா விதங்களிலும் திருப்தி உள்ளவனோ, மனம் புலன்களோடு கூடிய உடலை தன்வசப்படுத்தியவனோ, மேலும் என் மீது திடமான நம்பிக்கையுடையவனோ, என்னிடத்தில் மனம் புத்தி இவற்றை அர்ப்பணம் செய்தவனோ, என்னுடைய அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். எவனிடமிருந்து எந்த ஜீவனும் பாதிப்பு அடைவதில்லையோ, எவன் எந்த ஜீவன் மூலமும் பாதிப்படைய மாட்டானோ, மேலும் அவனொருவன் மகிழ்ச்சி, பொறாமை, பயம், பாதிப்பு முதலியவற்றிலிருந்து விடுபட்டவனோ, அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன். எந்த மனிதன் எதையும் எதிர்பார்க்காதவனோ, அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் உள்ளவனோ, பிறவிப்பயனை அறிந்தவனோ,
பட்சவாதமற்றவனோ துக்கங்களிலிருந்து விடுதலை பெற்றவனோ செயல்கள் அனைத்திலும் நான் செய்கிறேன் என்னும் அபிமானத்தை நீக்கியவனோ அந்த என் பக்தன் எனக்கு பிரியமானவன். எவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, வெறுப்பதில்லையோ, துயரப்படுவதில்லையோ, எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ, எவனொருவன் நல்லதும் தீயதுமான செயல்கள் அனைத்தையும் துறந்தவனோ அந்த என்னிடம் பக்தி உள்ளவன் எனக்கு பிரியமானவன். எவன் பகைவனிடமும் நண்பனிடமும் மதிப்பிலும் அவமதிப்பிலும் சமபுத்தியுடையவனோ, அவ்விதமே தட்ப வெட்பம் சுக துக்கங்களாகின்ற இரட்டைகளில் சமபுத்தியுடையவனோ, மேலும் பற்றற்றவனோ, இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் சமமாக மதிப்பவனோ, பகவானை எப்பொழுதும் சிந்தித்திருப்பவனோ, மேலும் எந்த விதத்தில் உடலை பேணுதல் நடைபெற்றாலும் மகிழ்ச்சி கொள்பவனோ, வசிக்கும் இடத்தில் தனது என்ற பற்றற்றவனோ, நிலைத்த புத்தியுடையவனோ, பக்தியுள்ள அந்த மனிதன் எனக்கு பிரியமானவன். ஆனால் இதுதான் கடைசி. ஆனால் எவர்கள் என்னிடம் நம்பிக்கையோடு என்னையே மேலான கதியாக கொண்டு மேலே கூறப்பட்ட இந்த தர்மமே உருவான அமுதத்தை பயனை கருதாது அன்புடன் அனுஷ்டிக்கிறார்களோ அந்த பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். சாய்ராம், வணக்கம். இது நீங்கள் மேற்கொண்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை கேள்விகளை தாராளமாக சொல்லுங்கள், கேளுங்கள். சாய்ராம், பிரதர் சிவதாஸ் வந்து இப்ப அழகாக என்னென்ன குணப்பாட்டோடு ஒரு பக்தியோடு ஒரு மனிதன் வந்து இருந்தால் கிருஷ்ணர் சொல்லுகின்றார் தனக்கு அவை பிரியமானவியல் என்று. ஆனா நாங்கள் வந்து இவ்வளவு நாளும் அந்த படிச்ச விஷயத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது, நாங்கள் வந்து எந்த ஒரு ஆக்களையும் ஒரு விருப்பு வெறுப்போட நாங்கள் அவியலை பார்க்க கூடாது. அவர் எனக்கு இது செய்தால் அதுபடியா எனக்கு அவரை பிடிக்குது, அவர் எனக்கு இது செய்ய இல்லை அதுபடியா எனக்கு அவரை பிடிக்க இல்லைன்னு சொல்லி அந்த விருப்பு வெறுப்புன்ற தன்மை இல்லாமல் ஒரு சமநிலையாக அவர் செய்தா என்ன செய்யாட்டா என்ன, ஒரு ஆளுக்கு நாங்கள் எப்படி அவரை நடத்த வேணுமோ அப்படி நடத்துறதுதான் அந்த தர்மம் என்று நான் இவ்வளவு காலமும் நச்சு கொண்டிருந்தது. இதுல வந்து கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இவ்வளத்தையும் செய்தாத்தான் அந்த அந்த ஆத்மா எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி. அப்ப இந்த மன எண்ணத்திலே ஏன் பகவான் கிருஷ்ணர் வந்து அப்படி சொன்னார் என்று சொல்லி எனக்கு ஒரு கேள்வி இந்த மனதில் எழுதுது. எல்லாம் சமநிலையாக இருக்க வேணும், இருட்டண்டா என்ன பகலண்டா என்ன, விருப்பண்டா என்ன வெறுப்பண்டா என்ன, எனக்கு அதால பலன் இருந்தா என்ன பலன் இல்லாட்டா என்ன, எல்லாத்தையும் சமநிலையாக கொண்டு நடக்கிறதுதான் அந்த தர்ம வழி ஆத்ம வழி என்று படிச்சா பிறகு என்னையே பற்றுக்கோடாக கொண்டு உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நிலைப்பட்ட மனத்தோடு என்னையே சரணடைந்தவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். முன்னுக்கு சொன்ன அவ்வளத்தையும் நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். அதெல்லாம் ஒரு ஆத்ம பாதையில வந்து ஒரு மிகவும் அத்தியாவசியமான விடயங்கள். ஆனால் அது எல்லாத்தையும் சொல்லி போட்டு அப்படி எல்லாம் செய்தால் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லேக்க, அப்ப மிச்சம் ஒன்றையும் செய்யாம இருக்கிறவர்கள் வந்து எனக்கு பிரியம் இல்லாதவர்கள் என்று சொல்றது வந்து ஒரு கடவுள் தன்மையில இருந்து அப்படி சொல்லலாமா என்று சொல்லி ஒரு கேள்வியே இந்த மனதுல தோன்றுது. அது பிள்ளையா கூட இருக்கலாம், அது எந்த மனதுக்கு தோன்றின கேள்வி. அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சா நல்லதா இருக்குமென்று நான் யோசிக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம்.
உங்களுடைய அபிப்பிராயங்களை சொல்லுங்கள். உங்களுடைய சாய்ராம், இதுல மேல நீங்க பிரதர் சிவதாஸ் வாசிச்ச அந்த பகவத்கீதையில வார எல்லா விஷயங்களும் அதுல பகவத்கீதையில எத்தனையோ ஆயிரம் சொல்லி இருக்குது. ஆனா ஒரு 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 மானிட பிறப்பில பிறந்த ஒரு ஆள் அவர் எல்லா விஷயத்தையும் அதுல சொல்லப்பட்ட எல்லா வசனங்களுக்கும் சரியாக வாழ்ந்து முடிப்பார் என்று சொன்னா அது கிட்டத்தட்ட பரமாத்மாவுக்கு கிட்ட போறோம் இல்லை. நாங்களும் உள்ளுக்குள்ள கடவுள் இதோடதான் பிறந்திருந்தாலும் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும் அந்த கடவுள் அடுத்த பிறப்பில மனித பிறப்பா வரைக்குள்ளேயும் அவைய அறியாமல ஒரு கர்மாவை நிமித்தம் பிளவிடினம். அப்ப எங்களால அதுல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் செய்ய வேணும்ன்றுதான் நான் நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் நாங்கள் அறியாம இருக்கிறோம். அந்த அறியாமையில இருந்து நாங்கள் பகவத்கீதையில எப்படி சொல்லி இருக்குதுன்ற அறிவு நிலைக்கு வாரோம். நாங்கள் கற்றது கொஞ்சமா இருக்குது, கல்லாதது உலக அளவா இருக்குது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கற்றம். இன்றைக்கு 1000 கற்றோம்டா அதுல ஒரு விஷயத்த நாங்க கடைபிடிச்சோம்டா அது அன்றைக்கு நாங்கள் அந்த விஷயத்துல நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவனா மாறலாம். நாளைக்கு இன்னொரு விஷயத்துல பிரியமானவனா மாறலாம். அப்ப எங்களுக்கு ஒரு வருஷத்துல 365 டேஸ் இருக்குன்னா எங்களோட வாழ்நாள் முழுவதும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிரியமானவர்களா வாழலாம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல பிரியமானவரா வருவோமாண்டா அது ஒரு நாள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ. வேற பக்தர்கள் உங்களுடைய வேற அதோடைய அபிப்பிராயங்களையும் இதுல நாங்கள் பார்க்கலாம். எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லியிருக்கு. எனக்கு பிரியமானவன் என்று சொல்லியிருக்கு. எனக்கு மிகவும் பிரியமான I mostly appreciate. I very much I appreciate if he can have all these enshrined in him என்றுதான் வருது. அவர் மற்றவே பிரியம் இல்லை என்று அவர் சொல்ல இல்லை. இவன் மிகவும் பிரியமானவன். இப்படி ஒரு நாங்கள் அழியாத தன்மைக்கு போறதுக்கு நாங்கள் இந்த எடுத்த இந்த மானிட பிறவியை துஷ்பிரயோகம் செய்யாமல் இது எல்லாரும் சொல்லி பாவன் 100 சொல்லிட்டார். இது மனித பிறவி வெரி ரேர். இது வந்தது எங்களுக்கு பெருதுர்லபம். இது மிக அருமையா கிடைத்தது. இந்த மனித பிறவியை இன்னும் நாங்கள் இந்த உலக சாகரத்துல இன்ப துன்பங்கள்ல எத்துப்பட்டு அப்படியே போய் கண்டு கண்ண மூட விருப்பமா, அல்லது இந்த பகவான் சொன்ன இந்த பண்புகளை அறிந்து வளர்த்து நாங்கள் அழியாதவர்களாக இந்த உடலோடையே நாங்கள் உண்மையை கண்டவர்களாக ஜீவன் முத்தர்களாக வாழ விருப்பமா எது என்றால் எங்களுக்கு கேள்வி. இந்த புலனாசை ஒரு நஞ்சு கண்டு மேலே நாங்க வாசித்தோம் போன வாரம். நாங்கள் எவ்வளவு புலனுக்கு மதிப்பு கொடுக்க போறோம், எவ்வளவு இங்காலே கொடுக்க போறோம். ரெண்டுலையும் நாங்கள் உலகம் துன்பத்திலிருந்து இந்த உலக துன்பத்திலிருந்து நீங்க வேணும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் அந்த புலன் ஆசையை மட்டுப்படுத்த வேணும். எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாது அதை குறைக்க வேணும். அதை குறைச்சு இந்த பகவான் சொல்ற பண்புகளை சிஸ்டர் அம்பிகா சொன்ன மாதிரி ஒன்றாவோ 2ஆகவோ அதை வளர்த்து கொண்டு நாங்கள் வருவது, அதை பகவான் சத்தியசாயி பாபா விரும்புகிறார். கிருஷ்ணா வந்தவரே இப்பொழுது சாயியா அதை திரும்ப எங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வழி இருக்குது என்று சொல்லுகிறார். அதான் போன முறை சொன்னார் தானே, அமிர்தத்தை இப்படி அமிர்தத்தை கையில் வைத்துக்கொண்டு புலனாசை என்று நெஞ்சு அருந்துகிறான். அது அந்த மனிதனின் விதி என்று இறக்கப்படுவதை தவிர வேறு என்ன செய்வது என்று கேட்கிறார்.
என்ன செய்யறேன். அப்ப நாங்கள்லாம் தீர்மானிக்க வேணும் எவ்வளவு தூரம் நாங்கள் புலனை ஒருத்து அகவழியில திரும்ப போறோம். ரெண்டுக்கும் இடையில உள்ள பேலன்ஸை நாங்கள் தான் எங்களுக்கு அளவான முறையிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரியவங்க கருத்தை கூறிக்கொண்டு வேறு ஆக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் சில கருத்துக்களை கேள்வியாவும் கேட்கணும், இந்த கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். பிரதர் அருணோ, நீங்கள் விளங்கப்படுத்தின விஷயம் நான் அதை தெளிவா விளங்கினோன்றதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொண்டு மிச்ச விஷயத்துங்களுக்கு போவோம். அது இந்த பிரம்மம் என்று நாங்கள் ஆதாரப்பொருள் நானே, உண்மையான அமரத்துவம் பெற்றவன் நானே என்று சொல்லி நினைக்கல இந்த பிரம்மன் முக்குணங்களையும் கடந்தவன் என்று சொல்லி ஒரு ஒரு கருத்துப்பட எனக்கு அப்படித்தான் தோன்றுச்சு. முக்குணங்கள் நினைக்க நான் நினைக்கிறது தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம், இந்த இந்த குணாதீதன், இந்த குணங்கள் எல்லாம் கடந்தவன் இறைவன் என்று சொல்லி ஒரு தன்மையா பாக்குறது. ஆனால் அந்த விஷயம் எல்லாம் இந்த ஒரு பக்தனாக இருக்கிற ஒருவனுக்கு இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் என்ற விஷயங்கள் இதுல இந்த ஒரு பக்தன் இப்படி இருக்க வேணும் என்ற தன்மைகளுக்குள்ள அந்த விஷயம் நிறைய இல்லை. அது எப்படி அதை சுவாமி அதை ரெண்டையும் ரிலேட் பண்றாருன்னு எனக்கு விளங்கிய இல்லை. யாரும் பேசிடுமோ இல்லையா? நான் சும்மா கொஞ்சம் சொல்றேன். I will first நான் முதலாவதா இந்த சிஸ்டர் ஆனந்தி கேட்ட கேள்விக்கு ஒரு எனக்கு தெரிந்த அளவுல சொல்லுவோம். நீங்கள் சிஸ்டர் ஆனந்தி, நீங்கள் கேட்டது இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், என்னையே கற்றுக்கூடா கொண்டு என்னையே சரணடைந்தவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல். நீங்கள் ஏன் அது சொல்றார், அது ஏன் அவ்வளவு முக்கியம் என்று கேட்டதான் கேட்ட மாதிரி எனக்கு தோன்றிச்சது. ஏனென்றால் இந்த குணங்கள், நல்ல குணங்கள் நமக்குள்ள வருவதற்கு இறைவனோட பக்தியால் இருந்தால்தான் அது வரும். என்று அது நிலைப்பட்ட நிலையில் இருப்பதற்கு இறைவனுடைய ஒத்தாசை எங்களுக்கு கட்டாயம் தேவை. அதாலதான் கிருஷ்ண பரமாத்மா முதலாவது நாங்கள் அந்த பிரம்மணோகி என்று ஸ்லோகத்தை பார்த்தோம். பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் என்றால் நான் பிரம்மனாக இந்த முக்குணங்களையும் கடந்தவனிடம் நான் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுவேன் பிரம்மனாக என்று சொல்லுகிறேன். அப்பவே அதுல சொல்ற சாஸ்வதமாக இருப்பான், தர்மம் இருக்கும், சுகம் ஏகாந்திகா இருக்கும், அமிர்தம் இருக்கும், அழியா தன்மை இருக்கும் என்று. ஏனென்றால் இறைவன் எப்பொழுது எங்களில் பிரதிஷ்டை செய்கிறதானோ அப்பொழுதுதான் இந்த தர்மம் என்றது சாஸ்வதமாக நித்தியமாக நமக்குள் இருக்கும், நமது காரியங்களில் அது புலப்படும் என்று அதில் முதலாக அந்த 14வது ஸ்லோகத்தின் கடைசியை சொல்லியிருக்கிறார். அடுத்து அதனால்தான் இறைவன் அருள் இல்லாமல் அவன் எமக்குள் தன்னை நிலைப்படுத்த இல்லை என்றால் எம்மால் இந்த குணங்களை வளர்த்து கொள்வது ஒரு முடியாத காரியம் என்பதுதான் எனக்கு புரிந்தது. மற்றது அந்த அருள் அண்ணா கேட்ட கேள்வி என்னென்றால், அந்த பிரம்மணோகி என்றால் இந்த முக்குணங்களையும் கடந்ததை இந்த 7 ஸ்லோகங்களிலும் எவ்வாறு காண்பிக்கப்படுகின்றதா? இந்த ஸ்லோகங்களில் சொன்னதிலே இருந்தே இந்த சிலதுகள் புலப்படுகிறது, ஒவ்வொரு குணங்களை எவ்வாறு அதீதமாக இருக்கின்றோம் என்று. ஏனென்றால் அத்வேஷ்டா சர்வ பூதானம் என்றால் இந்த ரஜஸ் என்றதுக்காலதான் இந்த கோபம், துவேஷம், அதுகள் எல்லாம் இந்த ரஜஸ் கூடினால்தான் வரும். அப்ப தொடங்குறதை அத்வேஷ்டா சர்வ பூதானம், ஒருத்தருடனும் நாங்கள் துவேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஸ்டார்ட் பண்ணுகின்றது. நிர்மமோ நிரகங்காரம் என்றால் இவை அந்த நிர்மமோ நிரகங்காரம் என்றால் நாம் இந்த உடம்பு இல்லை என்ற நிலைக்கு வந்த உடனேயே நாம் முக்குணங்களையும் தாண்டியவர்களாகத்தான் ஆகுவோம் என்று என்னுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் நாம் இந்த உடம்பு என்று நினைக்கும் வரைக்கும் இந்த முக்குணங்களில் கட்டுப்பட்டிருப்போம். ஆனால் நாம் ஆத்மன் என்று நினைத்தாலும் இந்த முக்குணங்களுடன் எங்களுடைய உடம்பு இருந்தாலும் அதனால் நாம் அஃபெக்ட் பண்ணப்பட மாட்டோம், அதனால் தாக்கம் அடையாமல் இருப்போம் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார்.
இப்ப சந்துஷ்ட சததம் என்றால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார், திருப்தியாக இருப்பவர் என்றால் அது ரஜஸ் தமசை தாண்டிய ஒரு நிலை, அது சத்துவகுணம்தான். ஆனால் அதையும் தாண்டி வர வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். இப்ப சிலர் சுபாசுப பரித்தியாகி என்றால் சுபத்தையும் அசுபத்தையும் துறந்தவன் என்று சொல்லி சொல்லுகின்றார். அதென்றால் அந்த சத்துவகுணம் அதில் அடங்கியுள்ளது, அதையும் துறந்தவன் தான் இருப்பான் பக்தன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். ஏனென்றால் அவற்றை அதால இந்த ஒவ்வொரு குணங்களாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் இவை இந்த முக்குணங்களை தாண்டிய குணங்களாகத்தான் தெரிகின்றது. இது ஒரு முக்குணங்கள் என்றால் ஒரு தத்துவ மூன்றாக பிரித்ததை இன்னும் பலவாரி விவரித்திருக்கின்றார் இந்த 7 ஸ்லோகங்களிலும் பக்தி யோகத்தில் கிருஷ்ண பரமாத்மா. ஆனால் இவை எல்லாற்றுக்கும் இந்த பக்தி என்றதுதான் எல்லா இடத்திலும் பக்த இந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் இருக்கின்றது. அந்த 7 ஸ்லோகத்திலையும் எல்லாத்திலையும் சொல்லுகின்றார் மத் பக்தர், என்னுடைய பக்தன் என்று பலமுறை சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் இந்த என்னுடைய என்றது இந்த அகங்காரத்தினால் சொன்னதல்ல, இந்த நான் என்ற அந்த இறை தத்துவத்துடன் ஒன்றிணைந்து இருப்பதுதான் அந்த பக்தி. அதை பற்றித்தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். இதை அவர் தன்னை மட்டும்தான் கும்பிடணும் என்று சொல்லவில்லை, அந்த இறை தத்துவத்தில் நம்பிக்கை வைத்து அதனுடன் இணைந்து கொள். அதை அடைவதற்கு கிருஷ்ண பரமாத்மா ஒரு உருவ வழிபாட்டிற்கு நமக்கு ஏதுவாக இருப்பார். இதைத்தான் மற்ற மதங்களில் கூட சொல்லியிருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவே நான் தான் வழி என்று சொன்னது இதை வைத்து தான். ஆனால் இதை நாம் கிறிஸ்டியன்ஸ் வேற யாரையும் கும்பிட்டா உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுகின்றார்கள். இதே போல கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு இந்த சில ஹரே கிருஷ்ணா போன்ற நம்பிக்கை அந்த வழியில் கூட கிருஷ்ணர் தான் இறைவன், அவனை மட்டும்தான் வழிபடு என்று சொல்கிறார். இல்லை, அவரில் நம்பிக்கை வைத்து அவர்தான் இறைவன் என்று இருக்கும் பொழுது அவரில் மேல் பூரண நம்பிக்கையோடு நிற்க வேண்டும். அதை கொண்டுதான் இந்த எமக்குள் தர்மத்தை நிரப்பிக் கொள்ளலாம், தர்ம காரியங்களை எமக்குள் இருந்து வெளிப்படுத்தலாம் என்று தான் எனக்கு தோன்றுகின்றது. இது வேற யாரும் நீங்கள் மற்றவர்களும் உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். நன்றி. சொல்லி நாங்கள் 4 பேர் இருந்து கதைச்சு கொண்டிருந்ததும் பார்க்க இந்த கிருஷ்ணர்கிட்ட அவையின் கோபிகாஸ் அவை செலுத்தின அன்பு, அதாவது அவையின் பக்தி பாவம் எல்லாத்தையும் கடந்து அந்த தத்துவத்தோட இணைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கையைத்தான் அவ வாழ்ந்து காட்டியிருக்கான். உண்மையில ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளைன்ட் இட் வெரி நைஸ்லி. தேங்க்யூ so very much. நான் இந்த விளக்கத்திலிருந்து அறிஞ்சது இப்ப ஆன்ம ஈடேற்றத்துக்கோ அல்லது ஆன்ம படியில மேல போறதுக்கோ இப்ப நாங்கள் எந்த ஒரு கடவுளை பின்பற்றுகின்றோமோ அவருடைய அனுக்கிரகம் எங்களுக்கு நிச்சயமாக வேணும். நாங்கள் மிச்சம் எல்லாத்திலும் நல்லதாக இருந்தாலும் கூட அந்த இறைவண்டி ஒரு பிரியம், எங்களுக்கு பிரியம் இருக்குதோ இல்லையோ, இறைவண்ட பிரியமும் அவற்றை அனுக்கிரகம் எங்களுக்கு இருந்தால் அது பயன்பாடோ இல்லைன்னா அந்த ஆத்ம படித்தளத்திலே ஏறுற வேகமும் அது இதுவும் பன்மடங்காக இருக்கும் என்றுதான் நாங்க அழகாக பிரதர்னு விளங்கப்படுத்தி இருக்கிறார். தேங்க்யூ. I got that point. Thank you. சாய்ராம், எங்களோட திருவாசகத்திலே அந்த இறைவன் எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயத்தை தான் சொல்றேன். பிரதர் அருணோ சொன்ன மாதிரி ஏகன் அநேகன் இறைவன் அடி போற்றி. அவர் எங்கட இதுல நாங்கள் அவரை ஏகனா பார்த்தா எல்லாரும் அவரை இறைவனா பாக்கினோம் என்று சொல்லினோம். அதே மாதிரி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில நாங்கள் அவரை சிவன் என்று சொல்றோம். ஆனா எல்லா நாட்டவர்களும் எல்லா மதத்தவர்களும் அவரை இறைவன் என்று சொல்லினோம். இறைவன் என்றா இப்ப அல்லாண்டு சொன்ன இறைவன் தானே. அப்ப எல்லாரும் ஒன்றத்தான் சொல்லினோம். ஆனா அந்த விளங்கி கொள்ற ஆக்களும் அதை சொல்ற ஆக்களும் தான் மாறி மாறி சொல்லி இந்த துவசங்களையும் இதுகளையும் உருவாக்கினோம். மத ரீதியாக இருந்தாலும் சாதி ரீதியாக இருந்தாலும்
தான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி அப்படியெல்லாம் வந்து உருவாக்குறது அவைகள் என்று அறியாமை என்று நினைக்கிறேன். சாய்ராம். சாய்ராம் பிரதர். உண்மையான பக்தன் என்று ஓகே, உண்மையான பக்தன் யார் என்று ஒரு முறை கிருஷ்ணர் வந்து அரிச்சோடம் கேட்கின்றார். அதை நான் வாட்ஸ்அப்ல கிட்டடியில வாய்த்த நான் இப்ப எல்லாரும் அதை கேட்டு வாய்ச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அரிச்சோடன் நினைச்சார் என்னத்தான் சொல்ல போறாருண்டு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுகிறாருண்டா, நான் அடுத்த ஊருக்கு கூட்டிட்டு போகிறேன், அடுத்த ஊர் ராஜாவிடம் கூட்டி உனக்கு அதை விளங்கப்படுத்துறேன்னு சொல்ற. அப்ப 2 பேரும் போயினோம் அடுத்த ஊருக்கு. இப்ப ராஜா வந்து இவர்களை கண்ட உடனே மரியாதை செலுத்தி தன்னுடைய ஆசனத்தை அரசன் கிருஷ்ணருக்கு அமரும்படி அழைக்கிறார். மனைவி வருகிறார். அவருடைய 5 வயசு குழந்தை, ஒரே குழந்தை தான், அதுவும் வருகின்றது. அப்ப அரசன் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மாவிடம், உங்கள் வருகைக்கு நன்றி, உங்களுக்கு நான் என்ன செய்யலாம் என்று. அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், எனக்கு உன்னுடைய குழந்தை எனக்கு வேணும், அதுவும் உன்னுடைய குழந்தையில் அரவாசிதான் வேணும், வலது பக்கம் மட்டும்தான் வேணும், அதுவும் நான் அதுவும் அடுத்தபடியாக சொல்கிறார், நீ வந்து இந்த குழந்தையை மனைவி பிடித்து கொண்டிருக்கத்தக்கனாக நீதான் வெட்டி எனக்கு தரவணும் என்று. அப்போது அது அரசன் சொல்கிறார், அதுக்கு உங்களுக்காண்டி நாங்கள் எதையும் தர தயார் என்று. அப்போது மனைவி பிடித்து கொண்டிருக்கிறார். அரசன் வாளை எடுத்து உருவ வெட்டும் போது அதே நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மா ஒன்று சொல்கிறார், வெட்டும் போது எக்காரணம் கொண்டும் குழந்தையின் கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. அப்ப அரசன் வெட்டும் போது குழந்தையின் இடது கண்ணிலிருந்து தண்ணீர் வருகின்றது. அப்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், நிப்பாட்ட சொல்லி, ஏனென்றால் கண்ணீர் வந்தபடியா. அப்போ அந்த குழந்தையிடம் கேட்கிறார் கிருஷ்ண பரமாத்மா, ஏன் உனது இடது கண்ணில் மட்டும் கண்ணீர் வந்தது? அப்போது அந்த குழந்தை சொல்கிறது, இவ்வளவு காலமும் இந்த உடம்பை உங்களுக்காகவே நான் அர்ப்பணித்து வந்தேன், நான் என்ன பிழை செய்து நான் இந்த இடது பக்கத்தில் அது ஏன் வேண்டாம் என்று சொன்னீர்கள், அதனால்தான் எனது இடது கண்ணில் இருந்து நீர் வடிந்தது என்று. அதாவது சுருக்கமா சொல்ல போனால், நாங்கள் எல்லாத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்வோமானால் எங்கள் பாதை சரியாக அமையும். நன்றி, வணக்கம். நன்றி பிரதர் தாசநாதன், மிகவும் அழகாக சொன்னீங்கள். டோட்டல் சரண்டர் அண்ட் சுவாமி அடிக்கடி சொல்றாரு தானே, டோட்டல் சரண்டர். தேங்க்யூ சாய்ராம். அழகான ஒரு, நானும் அதை ஐ ரியலி அப்ரிஷியேட் பிரதர் தாசன் ஸ்டோரி. மேபி பல பேர் அதை பார்த்திருக்கலாம், நான் இந்த இதை பார்க்கவில்லை. ஆனால் ஒரு அல்டிமேட் சரண்டருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி, ஈவன் பிள்ளைகளுக்கோ இல்லைனால் பெரியவர்களுக்கோ சொல்லக்கூடிய ஒரு நல்ல அழகான ஸ்டோரி, ஒரு நல்ல கருத்தாழம் மிக்க ஸ்டோரி. தேங்க்யூ சாய்ரா. இன்னொரு விஷயத்தை நாங்கள் இந்த பந்தியில பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து முன்னோதி கொண்டு இருக்கிறோமா இதுன்றது கனவேர் என்ன அளவுகோல் சொல்லி அப்படி ஏதாவது மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் இருக்குதோ என்ற மாதிரி இருக்கிறதா. இதுக்கு சுவாமி இதுல ஒரு நல்ல அழகான வசனம் இதுல சொல்லி இருக்கிறார். இறைவன் காட்டும் அறவழியில் சிறுவர்கள்தான் மனிதர்கள் இறைவனிடம் தாங்கள் பக்தி கொண்டிருப்பதாக நம்புகிறார்கள், ஆனால் இறைவனும் தம்மிடம் அன்பு கொண்டிருக்கிறாரா என்று சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை என்று சொல்லி, இந்த விதமான விசாரணை சிறுவர்கள் அரிதே, ஆனால் இதுதான் ஆன்மீக வெற்றிக்கான அளவுகோல். இது ஒரு நல்ல ஒரு வசனம். நான் அடுத்த பந்தியில் வந்துட்டேனோ எனக்கு தெரியல. அடுத்த பந்தி தானே. ஓகே ஓகே, நான் அப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்றோம். தேங்க்யூ சார். இந்த எங்களுடைய கடவுள் எங்களுக்கு அருள்
அருள் புரிகிறதுக்கு பகவான் சொல்றாரு என்னன்னு சொன்னால், உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடிதான் எங்களுக்கு அருள் வரும். இப்ப நாங்கள் சோம்பறியா இருந்தால் இறைவன் எங்களுக்கு அருள் செய்ய போறதில்லை. இந்த ஆத்ம இதை நாங்கள் பின்பற்றுவது. அவை நாங்கள் எங்களுடைய முயற்சியில தான், எங்களுடைய முயற்சிக்கு ஏற்றபடி இறைவனுடைய அருள் இறங்கும். அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது வேற ஆட்கள் என்ன மாதிரி வேற கருத்துக்கள், இது ஏறக்குறைய ஒரு நேர்கருத்து தான். அந்த என்னுடைய இந்த குணாதிசயங்கள் தான் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஞானியாலதான் இது, ஒரு ஞானிக்குத்தான் இவ்வளவு அம்சங்களும் பொருந்தும். அதான் அந்த ஞானியைத்தான் அவர் பிரியமானவர் என்று சொல்லுவார். இப்ப எங்களுக்கு நாங்கள் அதுல முன்னேற்றம் அடைய வேண்டும். இவர் பிரதர் அருணோ சொன்னது வந்து முக்குணங்கள்ல வந்து முக்குணத்தையும் கடந்த பொழுதுதான் ராஜதன் தாவரம் சாத்தியத்தையும் நாங்கள் கடந்து நிற்கிற பொழுதுதான் இந்தளவு தன்மையான ஒரு குண இயல்புகள் எங்களுக்கு வந்து சேரும். இந்த நேரத்தில்தான் செய்வது எல்லாம் ஆத்ம தர்மமாக இருக்கும். ஆத்ம தர்மம் என்று நாங்கள் பேசிக்கொண்டு போனாலும் உண்மையான ஆத்ம தர்மம் வந்து இவ்வளவு சொல்லப்பட்ட இந்த கீதையில் சொல்லப்பட்ட இந்த 7 சுலோகங்கள்ல உள்ள அம்சங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற பட்சத்தில் தான் அந்த ஆத்ம தர்மம் முற்று பெறுகிறது. சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஞான நிலையில தான் அது சாத்தியமாகிறது என்றதை நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேற்கொண்டு இதிலே கருத்துக்கள் பரிமாற இல்லை என்று நாங்கள் அடுத்த பந்திக்கு போகலாம். இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கணும் பிரதர் சிவதாஸ். இதுல ஒரு வசனத்துல இதற்கு என்னன்னு சொல்லி சொன்னால், யாருடைய செயல்கள் தர்மத்தை சார்ந்திருக்கின்றதோ அவர்களிடம்தான் இறைவன் வாழ்கிறான் என்ற ஒரு வசனம் இருக்கு. நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாரிலும் நாங்கள் மனிதர் எல்லாரிலும் வந்து இறைவன் ஒரு பொறி, அதாவது எங்களுடைய ஆத்மா வந்து இருக்குது என்று சொல்லி நாங்கள் இதன்றோம். ஆனால் இந்த வசனத்தில அவர்களிடம்தான் இறைவன் வாழ்கிறான், அதாவது தர்மத்தின் என்று சொல்லி சொன்னால் அதிண்ட வசனத்தின் கருத்து என்ன என்று, யாருடைய செயல்கள் தர்மத்தை சார்ந்திருக்கிறதோ அவர்களிடம்தான் இறைவன் வாழ்கிறான் என்று சொல்லி நல்ல அருமையான வசனத்தை நீங்க சுட்டி காட்டுறீங்க எல்லாரும். உண்மையில நாங்கள் பக்தி என்று சொல்றோம். பக்தி என்று நாங்க சொல்றோம். நாங்கள் பிரதட்டம் பண்றோம், காவடி எடுக்கிறோம், தூக்கு காவடி எல்லாம். ஆனால் வந்து நாங்கள் படு பாதகமான செயலெல்லாம் செய்துவிட்டு தூக்காவடி எடுத்து என்ன ஆக போறது? அது சுத்தமான ஒரு அறியாமை. அப்ப இந்த பக்தி என்றது கூட உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். தர்மத்தை நாங்கள் நுட்பமாக அனுஷ்டித்தோமா இருந்தால் என்ன? அப்ப தர்மம் வந்து மிக மிக மூச்சு, தர்மம் உயிர் மூச்சு, தர்மவாகினி. அது தர்மம் தான் சகலதும். அது பல இடங்கள்ல பகவான் திருப்பி சொல்லி இருக்கிறார். எல்லாத்திலையும் தர்மம் என்று சொல்ற பொழுது சத்திய அடிப்படையில் தான் அந்த தர்மம் வருகிறது. நீதி, நேர்மை, பாரபட்சமின்மை, பொய் சொல்லாமை, சொல்லும் செயலும் எண்ணம் ஒன்றாக இருத்தல், சுத்தமாக இருத்தல், ஒன்றாக இருத்தல், சொன்ன சொல்லை காப்பாற்றுதல், இவ்வாறாக உள்ள தர்ம அடிப்படை இல்லை என்றால் என்னுடைய பக்தி பூர்ணமான பக்தி இல்லை. ஆகவே
அப்படியான தர்மத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிற பொழுதுதான் நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் கடவுள் எங்களை பார்த்து, நீங்க அடுத்த மந்தியில சொன்ன மாதிரி எங்களை பார்த்து சொல்லுவார், ஓ இவன் டிவோட்டி தான் என்று. அதுவரையும் கடவுள் சொல்ல மாட்டார், நாங்களா நினைக்கிறோம் பக்தர் என்று. அப்படியான ஒரு கருத்து தான் இந்த விஷயம். இதை மேற்கொண்டு வேற பிரதர் அருணோ இல்லை வேற யாரும் இதை சொல்ல விருப்பமான சொல்லுங்க. அது மிக வெரி இம்பார்ட்டன்ட் லைன். தேங்க்யூ. சாய்ராம் பிரதர் அருள், நான் இதுல பாக்குறது இந்த வசனம் இதுல சொல்லி இருக்கிறது, யாருடைய செயல்கள் தர்மத்தை சார்ந்திருக்கின்றதோ அவர்களிடம்தான் இறைவன் வாழ்கின்றான். எல்லோரிடமும் இறைவன்றி ஒரு பொறி இருக்கின்றது. ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு ஸ்பார்க் ஆஃப் த ஸ்பிரிட், ஒரு ஸ்பார்க் ஆஃப் த டிவைன் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆனா இந்த வசனத்துல சுவாமி அழகாக சொல்லியிருக்கிறார், இறைவன் வாழ்கிறான். ஒரு பொறி இருக்கிறதுக்கும் அது அந்த மனிதனிடம் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்ப எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கின்றார்ன்றது நாங்கள் அழகாக எத்தனையோ இதுகள் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். அது இறைவனிடம் ஒவ்வொரு மனிதனிலும் இறை பொறி என்ற ஒரு விடயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றார். ஆனா இதுல சுவாமி அழகாக சொல்லி இருக்கின்றார், எவர் தர்மத்தை சார்ந்திருக்கின்றாரோ அவரிடம்தான் இறைவன் வாழ்கிறான். அந்த இறைவன் குடிகொண்டு வாழ்ந்தாத்தான் அந்த இறை தன்மை அந்த ஆளுட்ட வெளிப்படும். இறை பொறி ஒரு ஆளுட்ட இருக்கிறதுக்கும் இறைத்தன்மை வாழ்றதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த கருத்துல இந்த வசனத்துல இறைவன் வாழ்கின்றான்றதுதான் அதுல அந்த முக்கியமான விடயம். இப்ப எல்லார்ட்டையும் இருக்குது, நாங்கள் அதை மறக்க இயலாது. பூச்சி புழு எல்லாம் பண்பட்ட ஆக்களோ பண்படாத ஆக்களோ எல்லார்ட்டையும் இறைவன் பொறி இருக்குது. ஆனா இறைவன் இவன் தர்மத்தை சார்ந்திருக்கின்றானோ அந்த நேரத்துல மாத்திரம் இறைவன் வாழ்கின்றான்ன்றது. அதுதான் இந்த ஒரு தாழ்மையான கருத்து இதுல. தேங்க்யூ சாய்ரா. சாய்ராம், நல்ல கருத்து உங்களுடைய கருத்து. ஒன்று நாங்கள் இதில் அவதானிக்க வேண்டும், அனன்ய பக்தியில பிரதர் அருணோ அந்த அழகாக விளங்கப்படுத்திகின்றவர். என்னன்னு சொன்னால், எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனால் எங்களுடைய முக்குணங்களுக்கு, எங்களுடைய ராஜதம் தாமதம் சாத்வீகம் என்ற முக்குணங்களுக்கு அதுக்குள்ள அகப்பட்டு இந்த பொறி இருக்கிறது. அது அந்த முக்குணத்துக்குள்ளாலேயும் வெளியில வருகிற பொழுது அது மனித தன்மையா, மனிதனாக மிருகமாக நடக்கிறான். ஆகவே எல்லாருலேயும் தெய்வம் இருந்தாலும் இந்த முக்குணங்களை கடந்த பொழுதுதான். அதன் இப்ப இவர் அருள் கேட்டதும் பிரதர் அருணோ சொன்னதும் நீங்கள் ஆனந்தி சொல்றதும் இங்கே வருது என்றால், இந்த முக்குணங்களை சாத்தியம் நல்ல குணம், அது சந்தேகம் இல்லை. முதல் தாமதம் அழிய வேணும், பிறகு ராஜதம் அழிய வேணும், பிறகு சாத்தியம் வளர வேணும். ஆனால் சாத்தியம் கடந்து நிலையில தான் இறைவன் வாழ்கிறான் என்ற தன்மை எங்களுக்கு வரப்போகிறது. அப்ப அதுக்கு இந்த தர்மத்தை சார்ந்து, அந்த தர்மம் அங்கு அனுஷ்டிக்கப்படவில்லை என்றால் ஒருவனால அந்த முக்குணங்களும் அழிந்து நாங்கள் அந்த தெய்வ ஒளியை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. ஆகவே இந்த விஷயத்தை கவனிக்கணும் என்று சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சாய்ராம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எல்லார்ட்டையும் ஜீவாத்மா இருக்குது, ஆண்டவன் அம்சம் எல்லார்ட்டும் தான் இருக்குது, ஒருத்தர் என்றாலும் இல்லாமல் இல்லை. ஆனால் அதை உணர்ந்து கொண்டவர்கள் குறைவு. சில பேருக்கு ஆன்மா என்றால் என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். உண்மையில ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒரு செய்யும் போது ஆன்மா அதை சரி செய்து அல்லது சரியாத்தான் செய்கிறோம் என்ற உணர்வை தந்து, பிள்ளையாத்தான் செய்கிறோம் என்ற உணர்வை தந்து எங்களை திருத்த ஆன்மாவை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கு அது முடியும்.
ஆன்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டியது முதல் படி. அடுத்தது எங்களுடைய ஒவ்வொரு படிநிலைக்கு ஏற்ப நாங்கள் எங்களோட செய்கைகளை ஆன்மீக வழியில போறோம். ஆன்மீக வழியில நாங்கள் போகக்குள்ள எங்களோட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆண்டவனுடைய நினைப்புல செய்யக்குள்ள ஆண்டவனுக்கு பிரியமனாவர் ஆகுவோம். இல்லாட்டிலும் கூட ஆண்டவற்ற கண்ணில எல்லாருக்கும் ஒரே சமம். எல்லா பிள்ளைகளிலும் அவருக்கு ஒரே அன்புதான். ஆனால் நாங்கள் ஆன்மீகத்தை எங்கள்கிட்ட இருக்கிற ஆன்மாவின் இதை உணர்ந்து நாங்கள் வழி நடத்தப்பட்டு அவரிடம் சரணடையும் போது மேலும் எங்களை திருத்துறதுக்கு வழிவகைகளை அவர் தருவதோடு எங்களை பிரியமானவராக ஏற்றுக்கொள்வார். ஆன்மாவை உணர வேண்டியது முதல் முக்கியம். அதன் பிறகு அந்த ஆன்மீக வழியில நடந்து இறைவனிடம் நம்மை ஒப்படைத்துக் கொண்டால் இறைவன் கட்டாயம் எங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார். நன்றி சாய்ராம். நன்றி. தேங்க்யூ சாய்ராம். Thank you, brothers and sisters. Thank you. ஒரு கருத்து சும்மா நான் சொல்ல போறேன்னா, இந்த சுவாமி சிலதுகள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கிறார். இந்த 13-19 ஸ்லோகம் என்று சொல்லி சுவாமி இதுல சொன்னார் என்றால், அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல சொல்ல கீதையை ஊன்றிப்படுத்தவர்களுக்கு இது நினைவுக்கு வரும் சொன்னார். அப்ப அதிலும் தெரிகின்றது, இப்ப சுவாமி இந்த படிப்பு என்றால் நாங்கள் சுவாமி சொன்னவற்றை இன்னும் ஆழமாக படித்து எங்கள் மனதில் வைத்து கொண்டால்தான் அவை எங்களுக்கு நினைவுக்கு வந்து நாம் ஏதாவது செய்யும் பொழுது அது ஒத்துணையாக இருக்கும் என்றும் அது சுவாமி சொல்லி இருக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. அதனால் நாமும் இந்த நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே சுவாமி இந்த 12வது அத்தியாயத்தை திரும்ப திரும்ப மாணவர்கள் பாடமாக்க வேண்டும், மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல வேண்டும் என்று கூட கொஞ்ச நாள் அப்படி செய்து, அதனால் பலரும் இந்த 2வது அத்தியாயம் 12வது அத்தியாயம் கீதையில நாங்கள் முழுசாக மனப்பாடம் செய்து அவற்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுவார். அதிலிருந்து இது கூட அதுவும் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். நாம் இது படித்தோம் அப்படி ஏனோ 7 ஸ்லோகம் இருக்குன்றதாம் என்று சொல்லி போட்டு நாங்கள் விட்டுவிடக் கூடாது என்று நினைக்கின்றோம். Okay, thank you. வாசிங்க அருள் வாசிங்க பிரதர், அருள் வாசிங்க. தர்மயாமிர்தம் என்ற சொல்லை உபயோகப்படுத்தி இருக்கும் விதத்தை கவனியுங்கள். அதில் மனதை நிறுத்தி உற்சாகம் பெறுங்கள். இறைவனின் கிருபை என்னும் அமிர்தம் இறைவன் காட்டும் அறவழியில் செல்பவர்களுக்குத்தான் அது கிட்டும். மனிதர்கள் இறைவனிடம் தாங்கள் பக்தி பூண்டிருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் இறைவனும் தம்மிடம் அன்பு கொண்டிருக்கிறாரா என்று சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த விதமான விசாரணை செய்பவர்கள் அரிதே. ஆனால் இதுதான் ஆன்மீக வெற்றிக்கான அளவுகோல். ஒரே மனிதன் குடிமக்களுக்கு அரசனாகவும் பெற்றோருக்கு மகனாகவும் எதிரியான நாட்டுக்கு பகைவனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் மகனுக்கு தந்தையாகவும் இருக்கிறான். அதாவது ஒரே மனிதன் பல வேடங்கள் ஏற்றிருக்கிறான். ஆனால் நீ யார் என்ற கேள்விக்கு மேற்கொண்ட உறவில் ஏதாவது ஒன்றை சொல்லுவானேயாகில் அது உண்மை அல்ல. இந்த உறவுகள் அனைத்தும் உலகியல் உறவையும் தொழிலையும் குறிப்பவைகளே. அல்லது தான் என்பது தலை, கை, கால் என்றும் சொல்ல முடியாது. அவைகள் இந்த அழியும் உடலின் அங்கங்களே. ஆதாரமான பரம்பொருளை பிரமத்தை மறைத்து நிற்கும் பெயர்கள். உருவங்கள், அங்கங்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் அவன். அவனை நான் என்று குறிப்பிடுகிறது. இதை மனதில் நிறுத்தி சிந்தித்து நான் என்பது என்ன என்ற உண்மையை கண்டுபிடிக்க முயலுங்கள். நன்றி. வெரி குட். தேங்க்யூ. இதுவும் மிகவும் ஒரு காத்திரமான பந்தி. நாங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் இங்கே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த பந்தியில கடைசியில நான் யார் என்ற விசாரணையுடைய முக்கியத்துவம் பகவான்
நாங்களும் ஆங்கில கல்வி வட்டங்கள்ல இப்ப என்ன வந்து கொண்டு இருக்கு. இந்த நான் யார் என்ற கேள்விக்கு விடை காணுதல், அந்த 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 விடையை கண்டு அந்த விடையில நிலைத்திருத்தல். ஆகவே இது நீங்கள் சாயிரா, நான் நிறுத்திக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை இதுல சொல்லுங்க. இது அதுக்குரிய ஸ்ட்ரைட்டா இருக்கிறது. தேங்க்யூ சாயிரா. சாய்ராம், இதுல நான் யார் என்று கண்டுபிடிக்கிறது தான் அதைத்தான் நாங்கள் அதன் உண்மையை கண்டுபிடிக்க முயல சொல்றார் சுவாமி. நான் என்றதுதான் அந்த எனக்குள்ள உள்ள இறைவன், அந்த ஆன்மா. அதைத்தான் நாங்கள் நாங்கள் இறைவன் என்று சொல்றத நான் என்றது யார், அந்த ஆன்மா. அதுதான் நாங்கள் அறிய சொல்ற மாதிரி இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நாங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டியா எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஒளியா கிடைக்குது. நாங்கள் அடுப்புல போட்டோம்னா அவங்களுக்கு ஹீட்டா கிடைக்குது. எங்களுக்கு காத்து வேணுமெண்டா காத்தா கிடைக்குது. எல்லா உருவத்திலயும் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியா ஒரு தரம் கண்ணால காண்றே இல்லை. அது மாதிரிதான் அதே போலதான் இந்த ஆன்மாவை மட்டும் நினைக்கிறோம். ஆன்மாவை நாங்கள் எங்களால உணர முடியுமே ஒழிய அது இதுதான் என்று சொல்லி குறிப்பிட்டு காட்ட முடியாது. மற்றது எல்லாரும் இப்ப சொல்லிக்கல மெட்டாக்கள் உள்ள இறைத்தன்மையை பாக்குறோம்னு சாயிராம்னு சொல்றோம். ஆனா நாங்கள் எங்களை சுய விமர்சனம் செய்யல என்னில உள்ள குறைபாட்டை நாங்கள் எங்களை எப்படி திருத்தலாம், எப்படி செய்யலாம்ன்றதை நாங்க உணர முடிகிறது இல்லை. நாங்கள் எப்பவும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதான் நாங்கள் அறிய முயற்சி அவையில உள்ள இந்த குறைகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். இப்ப சுவாமி சொல்றாரு என்னன்னா, நான் ஆன்மா, நான் அதை உணர வேணும், நான் என்ன திருத்த வேணும், நான் என்ன சுய விமர்சனம் செய்ய வேணும், நான் எப்படி இருக்கிறேன்றதை வந்து அறிய வேணும். எங்களை திருத்தணும்டா அந்த உலகம் தானா திருந்தும்னு சொல்ற மாதிரி அதான் சுவாமி சொல்றாரு, திருப்பி சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம், வெரி குட். இந்த நான் சாய்ராம் சொல்லுங்க சாய்ராம். ஆன்மாவை பற்றி சுவாமி சொல்லிக்க சொல்றாரு, அது மாறாதது, சத்தியமானது, அழிவற்றது, பிறப்பு இல்லாதது என்று. முதல் எனக்கு இந்த ஆன்மாண்டா என்னன்னு உண்மையா தெரியாது. ஆனால் சில விளக்கங்கள் பேருரைகளை கேட்ட பிறகு என்னால அதை உணரக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி எத்தனை பேருக்கு ஆன்மான்றதை இருக்கிறதுன்றதை சிந்திக்கிற தன்மை இருக்குதோ இல்லையோ, நான் நினைச்சேன் ஒரு 2 வார்த்தை அதை பற்றி சொல்லலாமண்டு. இப்ப ஆன்மா மாறாதது, நிலைத்தது, எப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கல. எங்களோட உபநிடதங்கள் சொல்லுகின்றன, எங்களுடைய புத்தி குகைக்குள்ளதான இந்த ஆன்மா இருக்குது. புத்தி குகை என்று எல்லா கோஷங்களுக்குள்ளும் உள்ள ஆன்மா இருக்குது. அப்ப எப்படி ஒவ்வொன்றை தட்டி கொண்டு வரைக்க அவர் சொல்றார். முதலாவது அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் எங்கண்ட உடம்பு, நாங்க சாப்பிடுற சாப்பாடு உடம்ப வருது. அது மாறிக்கொண்டு போகுது, நிலையானது இல்லை. உடம்பும் மாறுது, சின்ன பிள்ளையா இருக்கிறோம், பெருசா வருகிறோம், முதியவராகிறோம். ஆனால் அந்த உள்ளுக்கு இருக்கிற நான் சின்னனாயிருந்தேன், நான் இப்பொழுது முதியவனாயிருக்கிறேன் என்று சொல்லுறதுக்கு அது யார்? அது உடம்பு இல்லை. உடம்பு அழிவற்றது, அழிவுற்றது, அதோட மாறும் தன்மை உள்ளது. அதுபடியா ஆன்மா மாறாத தன்மை, அதுபடியா உடம்பு இல்லை. அப்ப அது உடம்பை தவிர வேறையும் என்னமோ உள்ளுக்கு இருக்குது என்று நாங்கள் யோசிக்க வேணும். அடுத்த நிலைக்கு போனா கர்மா, தியரி ஆஃப் கர்மான்னு பாக்குறோம். இப்போ போன பிறப்புல நாங்கள் செய்த நன்மை தீமைகளாலே இந்த பிறப்புல எங்களுக்கு ஒரு வாழ்வு வருது. ஆனா போன பிறப்புல வந்து நாங்கள் இருந்தோம், நான் இருந்தேன், இந்த பிறப்பில இருக்கிறேன், அடுத்த பிறப்பிலும் இருப்பேன். ஆனால் அந்த உடம்பு தான் மாறிக்கொண்டு போகுது. இப்ப உடம்பு தான் மாறுதே ஒழிய அந்த உள்ளுக்கு இருக்கிற இறைத்தன்மை ஆன்மா மாறுவதில்லை. ஏன்னா அது நிலையானது, அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. என்னத்தை பார்த்தாலும், எந்த கோஷத்தை எடுத்தாலும், பிராணமய கோஷம், அந்த விஞ்ஞானமய கோஷம் அதை எடுத்தாலும் அதுல நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, எங்க எண்ணத்தை எடுத்தாலும் நிலை மாறுது. இப்போ ஒரு நேரம் எங்களுக்கு நல்ல சக்தி உள்ளவனா இருக்கிறோம், அடுத்த நேரம் அதே மாதிரி இல்லை. ஒரு நேரம் நல்ல பசி இருக்கு, இன்னொரு நேரம் பசி இருக்கிறது இல்லை. சிலதுகளை மறந்து போறோம். இந்த ஆன்மாவுக்கு அந்த நிலை ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் அது நிலையானது, மாறாதது, அழிவில்லாதது. ஒவ்வொரு கோஷத்தையும் எடுத்துக்கொண்டு போனால்
அது ஆன்மா இல்லை, அது ஆன்மா இல்லை. அப்ப ஏதோ உண்டு, அது ஒரு நாலேஜ் எடுத்தா எங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சு கொண்டது ரெண்டு பக்கம். அது யார் தெரிகிறது? Who is the person who knows or doesn't know? பின்னால ஒன்று இருக்குது. அத கொஞ்சம் யோசிச்சு ஆழமா போன வேண்டாம். வடிவா ரூல் அவுட் பண்ணலாம். நான் உடம்பில்லை, எந்த கோஷங்களும் இல்லை. இப்போ ஒரு கண் இருக்குது, கண்ணால நான் பார்க்கிறேன். ஆனா கண் தெரியாத ஒரு ஆளுக்கு கண் இருக்குது, ஆனா அவருக்கு பார்க்க முடியல. அப்ப என்ன அந்த பார்வை அவருக்கு கொடுக்குதுன்னு சொன்னா அந்த ஆன்மாதான், அந்த இறைத்தன்மை தான். அதனுடைய கண்டிப்பாக எங்கள் எல்லார்ட்டையும் இறைத்தன்மை இருக்குது. முதல் உணர்ந்து கொள்றதுக்கு இப்படியான விசாரங்களை நாங்கள் செய்து அதை பூரணப்படுத்தலாம். நன்றி சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். இது 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 பெரிய டாபிக். அப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை நாங்கள் டீப்பா இன்னும் போவே இல்லை. இது எல்லா ஆங்கில சர்ஜர்கள் எல்லாம் மெல்லமா லைட்டா வந்து கொண்டு இருக்குது. போகத்தான் இந்த மற்ற மற்ற நூல்கள்ல இருந்து அது இருக எங்களுக்கு பிடிபடக்கூடியதாக வரும். அதோட இது பேசிக்கொண்டிருக்கிற நான் தான் அது என்னொண்ட இல்ல. ஆனால் இது வந்து இமேஜாக இருக்குது, ஒரு பிம்பமாக இருக்குது. பேசிக்கொண்டிருக்கிறவர் தான் the same way person is speaking. ஆனால் இதனுடைய இது வந்து ஒரு பிம்ப நிலையில இருக்குது, ஒரு இமேஜ் லெவல்ல. அப்ப இதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் சொன்ன மாதிரி அதுல அந்த ஆங்கில சரிசர்க்கிள்ல வந்துட்டு இடத்துல வந்து கவனி இருக்கிறோம். I am not the body, I am not the mind, I am not the intelligence, I am not the mind, everything. whatever is எல்லாத்தை நாங்கள் அகற்றி கொண்டு போனால் அங்கே கடைசியாக எஞ்சி இருக்கிறது தான் நான். அப்ப அதுதான் இந்த நான் என்றது இதுல வடிவாக இந்த பந்தியில வருது. அந்த நானை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும்னு சொல்லி இருக்குது. அவை இந்த இந்த இவ்வாறான கல்விவட்டங்களாலே மேலெழுந்த வாரியாக வருகின்ற கருத்துக்கள் தான் ஆக்களை வந்து சிந்திக்க வைக்க போகிறது. பகவத்கீதையில இது மிக விவரமாக ஆழமாக பகவான் 2வது அத்தியாயம் சாங்கி யோகத்தில இதை பற்றித்தான் அங்க பேசிக்கொண்டிருக்கிறார், நான் உடம்பல்ல என்றது. ஆகவே நாங்கள் பகவத்கீதையை பகவானுடைய ஸ்பீச்சஸ் வால்யூம்ஸும் இந்த வாகினிகள்லையும் பகவான் இதை பல இலகுவான முறையில எங்களுக்கு சுட்டிக்காட்டின்னு வருகிறார். அதுவும் அவருடைய இந்த இன்டர்வியூகள், மாணவர்களுக்கு கொடுக்கின்ற இதுகள் எல்லாத்திலையும் வந்து அந்த நான் யார் என்றதை காணக்கூடியதாக பகவான் செய்திருக்கிறார். பகவானை போல எளிமையாக இந்த விஷயத்தை சொல்லி தந்தவர் எவ்வளவுதான் நாங்கள் படித்தாலும் பகவான் எங்களுக்கு இலகுவாகவே இதை அந்த நேரத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார். அதுவும் அந்த 14 வயதுல 13 வயதுல அந்த பின்ன தேடினதிலேயே அவர் அதிலேயே படிப்பிச்சிருக்கிறார் அந்த நான் யார் என்றதை. அப்ப நீ யார், ஆனால் நீ யார் என்ற கேள்விக்கு மேற்கண்ட உறவில் ஏதாவது ஒன்றை சொல்லுவானேயாயில் அது உண்மையே இல்லை. இந்த உறவுகள் அனைத்தும் உலகில் உறவையும் தொழிலையும் குறிப்பவைகளே, அல்லது தான் என்பது அவைகள் அந்த அழியும் உடலின் அங்கங்களே. ஆதாரமான பரம்பொருளை பிரமத்தை மறைத்து நிற்கும் பெயர்கள், உருவங்கள், அங்கங்கள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன் அவன். அவனை நான் என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன என்று சொல்லலாம். அதில் போடக்கூடாது, குறிப்பிடப்படுகிறது. இதை மனதில் நிறுத்தி சிந்தித்து நான் என்பது என்ன என்ற உண்மையை கண்டுபிடிக்க முயலுங்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்
ஐடியா தந்துருங்க, நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். சரி, வெரி குட். நீங்க எல்லாம் பங்கு கொண்டது. மேற்கொண்டு சாய்ராம் வேற யாருக்கும் சொல்லுங்க. சாய்ராம், இந்த பந்தியில எந்த மனதுக்கு பிடிச்ச விஷயம் அதையே நான் இத வாசிச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு பிரதர் அருளும் அந்த அந்த விடயத்தை பற்றி ஒரு இத முதல் பந்தியில சொல்லி இருக்கிறார். அந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு மனிதனும் தாங்கள் இறைவனிடம் பக்தி பூண்டிருப்பதாக நம்புகின்றார்கள். ஆனால் இறைவனும் தம்மிடம் அன்பு கொண்டிருக்கிறாரா என்று சிறிதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. இந்த விதமான விசாரணை செய்பவர்கள் அரிதே. ஆனால் இதுதான் ஆன்மீக வெற்றிக்கான அளவுகோல். ஆனா இதை நான் பார்க்க இந்த பர்டிகுலர் இந்த வசனங்கள்ட்ட பார்க்க இந்த மனதுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. நான் நினைக்கிறேன், நான் சுவாமியில அளவு கடந்த பக்தியா இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் அந்த நான் சுவாமி எப்பவும் ஒரு தாயாக நினைத்துத்தான் இந்த பக்தி சுவாமி மேல இருக்கிறது. நாங்கள் ஒரு இப்போ வாழ்க்கையில மனித வாழ்க்கையில இப்ப அம்மா இருக்கிறா. இப்ப எங்கட அம்மாயில நாங்கள் எல்லோரும் தாயிடம் அளவு கடந்த அன்பு இருக்கிறோமா வச்சிருக்கிறோம் எல்லாரும், அதுல ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனா நாங்கள் ஒருத்தரும் டவுட் பண்ணப்படுறதுல அம்மா எங்களிலே அன்பு கொண்டிருக்கிறாவோன்னு சொல்லி. என்று எல்லாருக்கும் தெரியும், தாய் என்பன்ற ஒரு சாமான் அளவிட முடியாதது, அன்கண்டிஷனல், செல்ஃப்லெஸ். அந்த அந்த அன்புக்கு ஈடாக வேறொன்றுமே உலகத்துல கிடையாது. அதுபடியா நான் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்து நான் யோசிச்சேன். இப்ப ஒரு நல்ல சிநேகிதனோ சிநேகிதியோ இருக்குது. நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப நான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஃப்ரெண்டோட இருக்கேக்க நான் ஒரு நாளும் டவுட் பண்றேன் இல்லையா, அந்த ஆளுக்கும் இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையோ என்று சொல்லி பார்த்து நாங்கள் பழகுறது இல்லை. ஒரு தாய் அன்புட்டே ஒரு நல்ல ஒரு சிநேகித அன்புக்கு நாங்கள் எப்பவும் அடுத்த பக்கத்துல இருந்து ஒரு நல்ல அன்பு இருக்குதா எங்களுக்கு என்று சொல்லி ஒரு காலமும் சிந்தித்து பார்க்கறது இல்லை. அது நாங்கள் ஒரு அதுல ஒரு அதீதமான ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எப்படியும் அந்த மற்ற பக்கத்துல இருந்து வார அன்பு அது நிச்சயமாக அன்போடதான் இருப்பினம் என்று சொல்லி. ஆனால் சுவாமியே சொல்றாரு, இந்த விதமான விசாரணை செய்பவர்கள் அரிது என்று சொல்லி. ஆனால் இந்த கேள்வி ஆனால் இதுதான் ஆன்மீக வெற்றிக்கான அளவுகோல். அப்போ ஒவ்வொரு காலம் நாங்கள் ஒரு வாழ்க்கை நடைமுறையில பாக்க ஒரு ஆளோட பழகைக்கு அவர்கிட்டக்கும் என்னட்ட நல்ல அன்பு இருக்குதா என்று சொல்லி பார்த்தாத்தான் அது ஒரு வெற்றிகரமான ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ அல்ல வெற்றிகரமான ஒரு அசைக்க முடியாத ஒரு அன்பாகவோ இருக்குமோன்றது சொல்லி எனக்கு இந்த மனதுல ஒரு கேள்வி எழுந்துச்சு. சுவாமி சொல்றார் இது சுவாமி சொன்னது ஆன்மீக வெற்றிக்கான அளவுகோல் அண்டு. ஆன்மீக வெற்றிக்கு நாங்கள் இந்த கேள்வியை போடலாம். நடைமுற வாழ்க்கை வெற்றிக்கு நாங்கள் இந்த கேள்வியை போடலாம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்னட்டையும் அன்பு கொண்டிருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி அந்த கேள்வியை கேட்க வேணுமோன்னு சொல்லி இந்த மனதில் வருகிறது. அத விளங்கப்படுத்தினாலோ இதோ நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த அபிப்பிராயம். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம் பிரதர், இந்த பந்தியில இறைவனும் தம்மிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரா அதை பற்றி கதைக்குள்ள நாங்கள் எங்களை பார்க்கும்போது ஒரு சகோதரங்களை பார்க்கும்போது ஒரு சாயல் இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு மாமரத்தை பார்த்தா உடனே சொல்லுவோம் அது மாமரம் அண்டு. அப்ப படைத்த இறைவன் சாயல் எல்லாத்திலையுமே இருக்கின்றது. அது எந்த கல்லா இருக்கலாம், மனிதரா இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம். அதனால்தான் நாங்கள் எல்லாத்தையுமே கும்பிடுகிறோம். அது இறைவன் ஒரு புல்லிலையும் இருக்கலாம் அல்ல ஒரு மலத்திலையும் இருக்கலாம். அதனால்தான் நாங்கள்
சாணகத்தை எடுத்து அதில் அருகம்புல்ல வைத்து கும்பிடுகிறோம். அப்ப நாங்கள் என்னத்தை கண்டாலும் நாங்கள் இறைவன் இருக்கிறார், இறைவனின் சாயல் என்று நாங்கள் பார்க்கும்போது, இறைவன் வடிவத்தை எங்குமே பார்க்கும்போது நாங்கள் சரியான வழியில போகக்கூடியதா இருக்கும் என்று எனது நம்பிக்கை. தேங்க்யூ. சாய்ராம். ஓகே, தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ. இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். இந்த சிஸ்டர் ஆனந்தி சொன்னதுக்கு மேல உள்ள வசனங்கள் இதுக்கு தேவை. என்னென்றால் தர்ம அமிர்தம், தர்ம அமிர்தம், தர்ம அமிர்தம் என்ற சொல்லை உபயோகப்படுத்தி இருக்கும் விதத்தை கவனியுங்கள். அதான் தர்மம்தான் அமிர்தத்தை எங்களுக்கு தரும், எங்களுக்கு அழியாத்தன்மையை தர்மம் ஒன்றே தரும் என்ற சொல்லை கவனியுங்கள். அதில் மனத்தை நிறுத்தி உற்சாகம் பெறுங்கள். இறைவனின் கிருவை இறைவனின் கிருவை என்றும் அமிர்தம், எப்பொழுதும் அமிர்தம். இறைவன் காட்டும் அறவழியில் செல்வர்களுக்கு தான் அது கிட்டும். மனிதர்கள் இறைவனிடம் தாங்கள் அல்லது அப்போ பகவான் பல முறை சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒரு டிவோட்டி இல்லைன்னு சொல்லி. அப்ப அதோடு பகவான் சொல்றார், என்ன வழிபடுறது நான் எதிர்பார்க்கையில நீங்கள் நான் சொல்றதை பின்பற்றுறீங்களான்றதான் நான் பார்க்கிறேன். அப்ப பகவான் சொல்றதை பின்பற்றுறவர்ல தான் பகவானுக்கு விருப்பம் இருக்கும். விருப்பம் இருக்கும்னு சொன்னால் சொல்றதை பின்பற்றுறவர் தான் இந்த பகவான் எடுத்து வந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்பவர்களாக இருப்பார்கள். இல்லை, நாங்கள் பகவான் சொல்றதை பின்பற்றாமல் தனிய பக்தி என்று பண்ணி கொண்டு போனால் பகவானுடைய அவதார நோக்கத்துக்கு களங்கம். அதனாலதான் பகவான் சொல்றார், இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பார்க்க வேணும்னு சொல்லி. பாருங்க, நாங்கள் இப்ப 85 இயர்ஸ் வரை அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த முறையில எவ்வளவு எவ்வளவு இயேசு வந்து சிலுவையை சுமந்தது போல பகவானும் எத்தனை வயதிலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளை அவர் இழந்தார். கண் பார்வை இழந்தார், உடுப்பை இழந்தார், அப்படி இழந்தார். வீல் சேர்ல வந்தார், வீட்டுல இருந்தார். அப்படியே இருந்து அந்த தேஞ்சு மனிதருக்காக இந்த மனிதர்கள் அந்த உண்மையை அறிந்து சந்தோஷமா வாழ வேணும் என்றுதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். ஆகவே அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், இதை கேள்வியை கேட்டு பார்த்து எப்பொழுது இறைவன் எங்களுடைய அன்பு வைப்பாரா இருந்தால் நாங்கள் தர்ம வழியிலே செல்வதன் மூலம், அதைத்தான் தர்ம அமிர்தம் என்று சொல்லாலே சொல்லப்படுகிறது. நேரம் வந்து கொண்டிருக்கு, வேற யாக்கள் பேசுங்கள், கொஞ்சம் பின்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம், எல்லாருடையும் நல்ல கருத்து. ஒரு சின்ன என்னுடைய விளக்கம். நாங்கள் அடிக்கடி சுவாமி ஐ லவ் யூ என்று சொல்றோம். அது மாத்திரமின்றி சுவாமி டூ யூ லவ் மீ, ஓ ஹவ் வுட் ஐ பிஹேவ், எப்படி நான் இருந்தால் நீங்கள் என்ன விரும்புவீர்கள் என்று நினைக்க வேண்டும். அதாவது அறவழிகளிலே என்னுடைய செயல்கள் எல்லாம் அறவழிகளிலே அல்ல சுவாமியின் டீச்சிங்ஸிலேயே அல்லது எல்லா நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கே அர்ப்பணித்ததாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். பிரதர் அருள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏன்னா டைம் பரவாயில்ல, அது ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு நமக்கு நீங்களாம் இந்த தர்மத்தை பற்றி கேட்டீங்களும். பிரதர் அருள் அப்ப பிரதர் அருணும் நீங்கள் வைண்ட் அப் பண்ணுங்க கொஞ்சம், ஒரு சுருக்கமா. எல்லாரும் சொல்லிட்டோம். அந்த ஆண்டவன் எல்லாரிடம் இருக்கிறான், அவன் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்றான், பிரியமானவனாக இருக்கின்றான் கேள்வி. அது ஆனந்தி சொன்ன நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க. ஏனென்று அவனுடைய அன்பை நாங்கள் பெறுவோம் என்ற அவனுக்கு பிரியமானவனாக எவ்வாறு ஆக்கிக் கொள்வது என்பது அது நீங்கள் எல்லாரும் வலுவாக சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல சொல்றது கொண்டும் இல்லை. சுவாமி எங்களுக்கு இதை இன்னும் நன்றாக
கற்று நாம் உண்மைக்குள் எண்ணி எண்ணி தெளிந்து அதை எமது வாழ்க்கையில பயன்பெற்றோம் என்றால் தர்மம் என்றது உண்மையானது என்ன என்பது எங்களுக்கு தெரிய வரும் என்று நினைக்கின்றேன். போன வாரம் அறத்தை வெளிப்படுத்தும் செயல்கள் என்ன என்று கேட்டதுக்கு தெளிவான விளக்கத்தை சுவாமி சொல்லி இருக்கின்றார். இதை இன்னும் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு போல இருக்கின்றது. எனவே இன்றைக்கு இதோடு முடித்துக் கொள்ளலாம். இதை மேலும் மேலும் படித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தேங்க்யூ சாய்ராம், முடிச்சு விடுங்க. தேங்க்யூ. சாரி அண்ணா, அதை சொல்ல விளைந்தீங்களோ? இல்ல, நான் சொல்லல. அருள் சொல்றீங்களா? தாசனாக்கும் பிரதர். இல்ல, சாய்ராம் பிரதர். ஓகே, இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஓம் समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु, समस्तलोका सुखिनो भवन्तु. ओम शांति शांति शांति.